வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம உங்களோட பாட புஸ்தகத்துல இருக்கிற பாடங்களை பத்தி படிக்கலாம். நீங்க இப்போ உங்களுடைய சின்ன வகுப்புல இருந்து இப்ப நீங்க முதலாம் வகுப்புக்கு நீங்க தாண்டி வந்துட்டீங்க. அதனால இப்ப உங்களுக்கு எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கணும், ஒரு எழுத்து எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அதனால நான் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். சரியா குழந்தைகளே? உங்களுடைய புஸ்தகத்தை நீங்க கையில வச்சு என்னோடைய சேர்ந்து விரல்களை நான் எந்த இடத்துல படிக்கிறேனோ அந்த இடத்துல வச்சு என் கூடயே சேர்ந்து படிக்க பழகுங்க. படிக்கலாமா? என் பேரு ஜெனிஃபர். உங்களுக்காக தமிழ் பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரியா குழந்தைகளே? சரி, இப்போ நம்ம முதல்ல பொருளடக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் இந்த டேர்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஆடி விளையாடலாம். நெக்ஸ்ட்டு விரலோடு விளையாட்டு, மகிழ்வோடு கற்போம் பிரிவு 1 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன படிப்பீங்கன்னா, உயிரெழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு மகிழ்வோடு கற்போம் 2ஆம் பாகம். இதில் மெய் எழுத்துக்கள் கற்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என் நினைவில். சரியா? சரி குழந்தைகளே, முதல்ல பாடி ஆடி விளையாடலாம் அப்படிங்கிற பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதல் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாடத்தில் நீங்கள் பார்க்க போகிறதே என்னென்னா, பாடி ஆடி விளையாடுவோம் அப்படிங்கிற பகுதி தான். பாடின்னு என்னது? பாடல் பாடுறது, அதுகளைத்தான் நம்ம பாடின்னு சொல்லுவோம். ஆடி அப்படின்னு என்னது? டான்ஸ் ஆடுவோம். நல்லா மேலே குதித்து கீழே குதித்து நல்லா சந்தோஷமாக மகிழ்வோடு நம்ம விளையாடுவோம். அப்போ அதை தான் பாடி ஆடி மகிழ்வோம் விளையாடுவோம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து மேலே 2 குரங்குகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு குரங்கு இருக்குது, இங்கே ஒரு குரங்கு இருக்குது. இந்த 2 குரங்குகளும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமரத்தில் இருக்கிற மாம்பழங்களை பறித்து கையில் வச்சுருக்கு. ஒரு குரங்கு பார்த்தீங்கன்னா கையில் மாம்பழத்தை வச்சு கீழே தூக்கி தூக்கி போடுது. இன்னொரு குரங்கு பார்த்தீங்கன்னா கையில் அதை வாயாலேயே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. நாக்க வெளியால் நீட்டி அதை வச்சு சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வவ்வால் மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. தலைகீழாக தான் எப்பயுமே வவ்வால் தொங்கும். தெரியும் தானே? நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே? அதே மாதிரி வவ்வால் மரத்தில் தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலி தன்னுடைய வாளால் இந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு தலைகீழ தொங்கிட்டு கொக்காணி விரல்களை இந்த குரங்குகள்கிட்ட காட்டிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மரத்து மேலே 2 குரங்குகளும் ஒரு வவ்வாலும் ஒரு எலியும் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில விலங்குகள், சில காட்டு விலங்குகள் இருக்குது. நீர் யானை, அப்புறம் ரைனோசரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த விலங்கு. அதுங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா மரங்களில் இருக்கிற கிளைகள் அதெல்லாம் பிடிச்சி ஒரு கயிறு மாதிரி வச்சு அதை இழுத்து 2 பக்கமும் 2 பேராக நின்று அதை இழுத்து விளையாடுறாங்க. அடுத்து இந்த குரங்குகள் போடுற இந்த மாம்பழங்கள் இருக்கு இல்லையா, பாருங்க கீழே மேலெல்லாம் விழுகுது. அதை பிடிக்குது. என்னென்ன பிடிக்குது? ஒரு முயலும் மற்றது ஒரு முள்ளம்பன்றியும் அதை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது. தண்ணீரில் பார்த்தீங்கன்னா வாத்து ஒரு பக்கம் அது பாட்டுக்கு நீந்திக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே ஒரு முயல் ஏதோ ஒரு பொருளை உள்ளுக்குள்ளே போட்டு தன் கைகளை அது மிதவையை நகர்த்துற மாதிரி வச்சுக்கிட்டு அது மேலே சொகுசாக படுத்துட்டு அப்படியே நீந்தி போயிட்டுருக்கு. இன்னொரு வாத்து வேறு யாரையோ வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் தண்ணிக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குரங்கு, பெரிய கொரில்லா குரங்கு இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுது பாருங்கள். ஒரு கையை பின்னாடியும் ஒரு கையை மேலேயே வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுது. டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு பூசணிக்காவை வச்சு மற்ற கரடி கூட விளையாடிக்கிட்டு அந்த கரடியும்
டான்ஸ் ஆடிக்கிட்டு இதை அதுக்கிட்ட தூக்கி போட, அது இதுக்கிட்ட தூக்கி போடவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மற்றது மிருகங்களே பெருக மிருகம் என்னது? யானை. அந்த யானையை வந்து பாருங்கள், அந்த யானையை வந்து அதோட தும்பிக்கையை வந்து ஒரு இது மாதிரி ஒரு சறுக்கல் மாதிரி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த சறுக்கல் மாதிரி பயன்படுத்தி இங்கே இருக்கிற எலி மற்றது முயல், அணில் இது எல்லாமே என்ன செய்யுது? ஏறி 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 பின்னாடி வழியாக ஏறி முன்னாடி வழியாக சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஏறுறாங்க, இப்படியே ஏறிட்டு பாருங்கள், இங்கேருந்து இந்த முயல் வந்து இந்த முயலை தூக்கி விடுது. தூக்கி விட்டு இங்கேருந்து அப்படியே மேலே போய் இந்த வழியை அப்படி சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு விளையாட்டாக விளையாடுறாங்க. இப்படி வந்து எல்லா விலங்குகளும் தன்னை காட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாரும் விளையாடுறாங்க. அதே மாதிரி தான் குழந்தைகளே, நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் கூட இந்த மாதிரி சந்தோஷமாக நீங்கள் விளையாடணும். சரியா? சரி குழந்தைகளே, அடுத்து நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. பாடம் 1, பாடி ஆடி விளையாடலாம். என் கூட விரல் வச்சு படிங்க பார்ப்போம். பாடி ஆடி விளையாடலாம். சரியா? சரி குழந்தைகளே, அடுத்து பாருங்க. காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் அப்படின்னு என்னது? காடுன்னு என்னது? விலங்குகள்லாம் வாழ்கிற பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? காடுன்னு சொல்லுவோம். அந்த காட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக விளையாடுறாங்க, அதைத்தான் கொண்டாட்டம்னு சொல்கிறாங்க. சரியா? கொண்டாட்டம், காட்டுக்குள்ளே கொண்டாட்டம். நெக்ஸ்ட், பிடித்த விளையாட்டுகள் குறித்து பேசி மகிழ்வோம். உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க நண்பர்கள் கூட, தோழிகள் கூட நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நீங்கள் என்னென்ன வீட்டில் விளையாடுவீங்க, என்னென்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சொல்லணும். இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா குழந்தைகளும் என்ன செய்கிறீங்க? ஃபோனை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி நம்மளும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நல்லா வெளியே போய் நல்லா விளையாடணும், நிறைய பேர் கூட பழகணும், நிறைய பேர் கூட பேசணும். சரியா குழந்தைகளே? சரி, நம்ம இந்த பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு குதிரை வந்து இருக்குது. தன்னோட ஒரு காலை மேலேயும் மற்ற காலை கீழேயும் வச்சுட்டு நகர்ந்த வாக்கில் தன்னோட கண்ணை வந்து ஓர கண்ணால் மித்த விலங்குகள் விளையாடுறதை பார்த்துட்டு இருக்குது. இந்த குதிரை மேலே ஒரு குருவி வந்து சந்தோஷமாக உட்காந்து கத்திட்டு இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நரிகள் கூட்டம். நரிகள் வந்து என்ன செய்யுது? நரிகள் வந்து அதுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ அதுங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து நின்றுட்டு ஒரு நரியை கீழே வச்சு அது மேலே இன்னொரு நரி ஏறி குதிச்சு விளையாடுது. இது குதிச்சதுக்கப்புறம் அடுத்து குதிக்கிறதுக்காக இன்னொரு 3 நரிகள் பக்கத்திலே இருக்குது. இது குதிக்கும்போது சந்தோஷமாக மித்த நரிகள்லாம் சேர்ந்து அதுங்களை கை தட்டி அதுங்களை வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து தன்னுடைய கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுட்டு கால்களை மேலே தூக்குன வாக்கில் ஒரு குச்சியை கால்களுக்கு நடுவில் வச்சிருக்கு. இந்த குச்சி மேலே 2 கிளியும் 2 குருவியும் உட்காந்து அதுகள் ஓசையை எழுப்பிக்கிட்டு இருக்கு. கிளி வந்து என்ன செய்யுது? கீச்சின்னு கிளி கத்துது. குருவி வந்து என்ன செய்யுது? குருவி வந்து அதே மாதிரி தன்னுடைய இனிமையான குரலால் கூவிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கோட வாழில் வந்து என்ன யார் இருக்காங்க? குரங்கோட வாழில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குருவி உட்காந்து அதுவும் கத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக உயரமான மிருகம் என்னது? ஜிராஃபியை தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? ஒட்டகச்சிவிங்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டகச்சிவிங்கி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பெரிய தர்பூசணி மாதிரி ஒரு பழத்தை வந்து தன்னுடைய வாயில வந்து கவிட்டு நிற்கிது. அதை வந்து எட்டாது தானே, அதனால என்ன செய்யுதுன்னா கீழே ஒரு புள்ளிமான் தன்னுடைய கால்களை உசத்தி அது குதிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு அதை அடித்து கீழே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த உரியடிக்கிற போட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி உரியடிக்கிறதுக்காக ஒரு மான் நிற்கிது, அதுக்கு பின்னாடி ஒரு சிறுத்தை நிற்கிது, அதுக்கு இந்த பக்கம் ஒரு புலியும் நிற்கிது, ஒரு சிறுத்தையும் நிற்கிது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாயில் இருக்கிற அந்த தர்பூசணியை வந்து கீழே தள்ளி விடுறதுக்காக அப்படி வந்து நிற்கிறாங்க. சரியா குழந்தைகளே? இந்த பகுதியில் இதுகளை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பட்டாம்பூச்சி ஒரு பக்கம் அது பாட்டுக்கு சந்தோஷமாக பறந்துட்டு இருக்கு. ஈசல் மாதிரி பூச்சிகள், தட்டான்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சிகள் அதுகள்லாம் வந்து அது பாட்டுக்கு தன்னுடைய இலைகள் அதில் வந்து போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த
உங்கள் பாடத்தில் இருக்க அடுத்த பகுதியை வந்து நான் சொல்லித்தர போகிறேன். போன வீடியோவில் நம்ம வந்து பாடி ஆடி விளையாடலாம் அப்படிங்கிற பகுதியை வந்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நான் உங்கள் ஜெனிஃபர். உங்களுக்கு இந்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரி குழந்தைகளே, வாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பாடப்பகுதியில் கொடுத்துருக்க ஒரு பாடலை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம், விலங்குகள் மற்றும் காட்டில் நடக்கிற சில விலங்குகள் எப்படி விளையாடுறாங்க, விலங்குகள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம், இந்த பாடப்பகுதியில் பார்க்குறோம். அதனால நமக்கு வந்து ஒரு சின்ன பாடல், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு சின்ன பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை வந்து நம்ம இப்போ படிக்கலாம். சரியா குழந்தைகளே? இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் விரல்களை நான் படிக்கும்போது அந்தந்த எழுத்துகளுக்கு மேலால் வச்சு நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து படிக்கணும். சரியா? ஆலமரத்தில் விளையாட்டு அப்படிங்கிற பாடப்பகுதி. சரி, ஆலமரம்னா என்னது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆலமரம்னா எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும், நிறைய கிளைகள் வந்து கீழால் தொங்கும். மித்த எல்லா மரத்துலேயும் கிளைகள் வந்து எப்படி இருக்கும், மேலால் இருக்கும். ஆனால் இந்த மரத்தில் மட்டும் கிளைகள் வந்து கீழே தொங்குன வாக்கில் இருக்கும். சரியா? இப்போ அந்த ஆலமரத்தில் விலங்குகள் வந்து எப்படி விளையாடுறாங்க, ஒரு பறவைகள் வந்து எப்படி அதில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு சின்ன பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் வரிகளோடு நமக்கு தந்திருக்காங்க. வாங்க கீழே போய் நம்ம அதில் இருக்கிறத வந்து பார்ப்போம். ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு. என்ன சொல்லியிருக்காங்க, ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலமரத்தில் வந்து என்னது விளையாடுறாங்க. அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து, அணிலே அணிலே கைத்தட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, அணிலுங்கிறது ஒரு சின்ன விலங்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரத்துல எல்லாம் ஓடிட்டுருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து கைத்தட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு. குயில் வந்து எப்படி கத்தும், குக்கு குக்குன்னு கத்தும் இல்லையா? இப்போ அது என்ன சொல்கிறாங்க, குக்கு குக்கு குயில் பாட்டு. குயில் வந்து என்ன சொல்கிறாங்க, குயில் பாடுமா, எப்படி பாடும், குக்கு குக்குன்னு பாடுமா. அப்போ கொஞ்சம் கிளியே தலையாட்டு, கிளியை வந்து என்ன சொல்கிறாங்க, தலையாட்ட சொல்கிறாங்க. முதல்ல அணிலை வந்து கைத்தட்ட சொல்கிறாங்க. அடுத்து குயிலை வந்து பாட குக்கு குக்குன்னு பாட சொல்கிறாங்க. அடுத்து கிளியை வந்து தலையாட்ட சொல்கிறாங்க. அடுத்து குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாளாட்டு. குட்டி குரங்கே வாலாட்டு அப்படின்னு என்னது, குரங்குகள் வந்து வால் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அது என்ன சொல்கிறாங்க, அந்த வாழை வந்து ஆட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குள்ள நரியே தாளாட்டு. தாளாட்டுன்னு என்னது, தூங்கும் போது பாடக்கூடிய பாட்டுக்கு பேர் தான் தாளாட்டு. இந்த குள்ள நரியை வந்து என்ன சொல்கிறாங்க, தாளாட்டு சொல்கிறாங்க. அடுத்து சின்ன முயலே மேலங்கொட்டு, சின்ன முயலே முயலே மேலங்கொட்டு, சிங்கக்குட்டியே தாளந்தட்டு. சரியா? சின்ன முயல்கள் எப்படி இருக்கும்னு சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ சின்ன முயலே மேலங்கொட்டுன்னு என்னது, எப்படி நல்லா ஜம்ப் பண்ணி போகுமா, அப்போ ஜம்ப் பண்ணும்போது ஒரு சத்தம் வரும். அது எப்படி இருக்கான், மேலங்கொட்டுற மாதிரி இருக்கான். அதனால சின்ன முயலே மேலங்கொட்டு, சிங்கக்குட்டியே தாளந்தட்டு. தாளம்னு என்னது, நம்ம இந்த பெஞ்சிலெல்லாம் தட்டுவோம் இல்லையா, தாளம் தட்டாதன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தாளம் தட்ட சொல்கிறாங்க. சிங்கக்குட்டியை வந்து தாளம் தட்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏலேலோ பாடிக்கிட்டு. எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? எல்லாரும் ஆடிட்டு ஏலேலோன்னு நல்ல பாட்டு பாடிட்டு ஒன்றாக சேர்ந்து நம்ம வந்து குதிச்சு துள்ளி ஓடி நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் மூலியமாக நமக்கு சொல்கிறாங்க.
சரியா? சரி குழந்தைகளே, இப்போ திரும்பவும் இந்த பாடலை திரும்பவும் எழுத்து கூட்டி வாசித்து நல்லா பார்ப்போம். சரியா? ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சும் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாளாட்டு, சின்ன முயலே மேளங்கொட்டு, சிங்கக்குட்டியே தாளந்தட்டு, எல்லோருந்தான் ஆடிக்கிட்டு, ஏலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. திரும்பவும் நான் அதை வாசிக்கிறேன் குழந்தைகளே, நீங்களும் என்னோட கையை வச்சு படித்து பழகுங்க. சரியா? ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சும் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நரியே தாளாட்டு, சின்ன முயலே மேளங்கொட்டு, சிங்கக்குட்டியே தாளந்தட்டு, எல்லாருந்தான் ஆடிக்கிட்டு, ஏலேலோ பாடிக்கிட்டு, ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு. விளையாட்டு அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரம் என்னது, நம்ம விளையாடுற நேரம் தான். ஏன்னா அதை நம்ம விளையாட்டு அப்படிங்கிறத யாருமே வேணான்னு சொல்லவே மாட்டான். அப்படி தானே? ஆமாம் ஆமாம் குழந்தைகளே, இப்போ நமக்கு 2-3 விளையாட்டுகளை நமக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதில் என்னென்ன விளையாட்டு அப்படின்னு பார்ப்போமா? வாங்க. முதல் விளையாட்டு பேர் இடிக்காமல் நடப்போம் அப்படிங்கிறது முதல் விளையாட்டு. அடுத்தது உள்ளே வெளியே அப்படிங்கிறது அடுத்த விளையாட்டு. அடுத்து நடிப்போம் நடிப்போம். சரியா? இப்போ 3 விளையாட்டுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல் விளையாட்டு என்னது? இடிக்காமல் நடப்போம், உள்ளே வெளியே, நடிப்போம் நடிப்போம். சரி சரி குழந்தைகளே, வாங்க இடிக்காமல் நடப்போம் அப்படின்னு என்ன விளையாட்டுன்னு பார்ப்போம். இடுப்பில் கை வைத்தபடி ஒருவரோடு ஒருவர் இடிக்காமல் நடப்போம். சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வட்டமாக நம்ம எல்லாரும் நின்றுக்கணும். சரியா? நீங்களும் உங்கள் நண்பர்கள் தோழிகள் எல்லாரும் சேர்ந்து வட்டமாக நில்லுங்க. நின்றுட்டு என்ன செய்யணும்? இடுப்பில் கை வச்சுக்கணும். வச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் இடிக்காமல் அந்த வட்டத்துக்குள்ளேயே மூவ் ஆகணும். அதுதான் முதல் விளையாட்டு. அப்படி நீங்கள் இடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விளையாட்டிலேருந்து வெளியேறிடணும். சரியா? அதுதான் முதல் விளையாட்டு. அடுத்த விளையாட்டு என்ன? உள்ளே வெளியே. வட்டத்தில் நின்று ஆசிரியர் கூறுவதற்கு ஏற்ப வட்டத்தின் உள்ளே அல்லது வெளியே குதிப்போம். பாருங்க, இப்போ வட்டமாக எல்லாரும் நிற்கணும். சரியா? நின்றுட்டு உள்ளே அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாரும் உள்ளே குதிச்சிடணும். வெளியே அப்படின்னு நான் சொன்னோன்னே எல்லாரும் வெளியே வந்துடணும். நான் மாறி மாறி சொல்லுவேன். உள்ளே சொல்லுவேன், வெளியே சொல்லுவேன், வெளியே சொல்லுவேன், உள்ளே சொல்லுவேன், உள்ளே உள்ளேன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே செய்யணும். அப்படி நீங்கள் தவறாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போட்டியிலேருந்து நீங்கள் வெளியேறிடணும். அதுதான் 2வது விளையாட்டு. 3வது விளையாட்டு என்னது? நடிப்போம் நடிப்போம். விரும்பியபடி மாறி நடித்து காட்டுவோம். சரியா? என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கையை மேலே தூக்கிட்டு உங்களுடைய நாக்கை வெளியே நீட்டிட்டு கோமாளி மாதிரி செய்யணும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதே மாதிரி செய்யணும். நீங்கள் செய்யும்போது என்ன செய்வாங்க? உங்கள் நண்பர்கள்லாம் சிரிப்பாங்க. அந்த மாதிரி 1-2 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இவர் என்ன செய்கிறாரு? 2 கையை வெளியே நீட்டியிருக்கார். நீட்டிட்டு ஒரு விளையாட்டை ஏதோ சொல்கிறாரு. மற்றது இவரை பாருங்க, இவர் என்ன செய்கிறாரு? கீழே கைகளை வச்சுட்டு காலையும் மடித்து வச்சுட்டு அப்படியே நடந்து பூனை மாதிரி போய் மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்து கீழே ஒரு அக்கா வந்து இருக்கா. அவன் என்ன செய்கிறா பாருங்க, இடுப்பில் கையை வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறா. இன்னொரு என்ன செய்கிறான், ஒரு கையை கீழேயும் ஒரு கையை பின்னாடியும் கால்களை நகர்த்தி நகர்த்தி முன்னாடி வந்து நடந்து போகலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லி அதை வந்து அவங்கள செய்ய சொல்லி மகிழ்ச்சியாக நீங்கள் விளையாடணும். இலையும் காயும் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நான் உங்கள் ஜெனிஃபர். இன்றைக்கி இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பகுதி இலையும் காயும் அப்படிங்கிற ஒரு பகுதி. இதில் வந்து என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, படத்தை பார்த்து கதை கூறி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? படத்தை பார்த்து கதை கூறி மகிழ்வோம் அப்படின்னு. என்னது? உங்களுக்கு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ் மாதிரி ஒரு சில படங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை வந்து பார்த்து நம்மளுடைய கற்பனை திறனால் நம்ம வந்து ஒரு கதை சொல்லணும். சரியா? சரி குழந்தைகளே, இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான ஒரு கதையை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு இதில் என்னென்ன தோணுதோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடமும் உங்கள் நண்பர்கள் தோழிகளிடமும் போய் பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும். சரியா? சரி குழந்தைகளை, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு குட்டி எலியும் இருக்குது, ஒரு பெரிய எலியும் இருக்குது. சரியா? இந்த பெரிய எலி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன எலியை வந்து திட்டுறாங்க. ஏன் திட்டுறாங்க? ஏன்னா இந்த சின்ன எலி வந்து கைபேசி அப்படின்னு என்னது, ஒரு ஃபோனை கேட்டு ரொம்ப அழுகுறாங்க. அப்போ அதை தெரிஞ்ச உடனே இந்த பெரிய எலிக்கு கோபம் வந்து அப்படி இப்போ அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்களும் அப்படி தானே செய்வீங்க, ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா குழந்தைகளே? ஏன்னா கைபேசி வந்து நம்ம மிச்சம் வந்து நம்ம அதைய பயன்படுத்தவே கூடாது. நம்ம கண்ணுக்கும் கெடுதி, நம்ம உடலுக்கும் கெடுதி. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக பெற்றோர்களை பேசி சிரித்து நல்லபடியாக இருக்கணும். சரியா? அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஃபோனை வந்து கேட்குறாங்க அந்த சின்ன எலி. அதை தரமாட்டேன்னு பெரிய எலி வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ வா, நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன எலியும் பெரிய எலியும் சேர்ந்து வெளியே போகிறாங்க. பாருங்க, பொந்தோட வெளியே பகுதி இங்கே இருக்குது. நம்ம எப்படி நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வாசல் இருக்கும் தானே, அந்த மாதிரி இந்த எலியோட வீட்டோட வெளிப்பகுதி வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ அப்படியே வெளியே போகிறாங்க. போனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு வயல்வெளிக்கு வந்து அந்த எலி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு பார்த்திங்கன்னா அங்கே கீழே இருக்கிற இலைகள்லாம் மடித்து, இங்கே பாருங்கள், இலைகளை மடித்து ஒரு குழல் மாதிரி செஞ்சு அதை ஊதி காட்டுறாங்க. இந்த சின்ன எலிக்கு அதை கேட்டோன்னு அவ்வளோ மகிழ்ச்சி. அங்கே பாருங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக அதை வந்து அம்மா பாடுறதை கேட்டு ரசிக்குதுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கிற இலைகள் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சு அதை ஒரு விளையாட்டாக விளையாடுறாங்க. அது அப்பையும் இந்த சின்ன எலிக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காவோட கீழ் குப்பியெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த குப்பியில் இலைகள் எல்லாம் கட்டி ஒரு சின்ன வண்டி மாதிரி செஞ்சு அது மேலே அந்த எலியை உட்கார வச்சு அம்மா எலி வந்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அந்த குட்டி எலிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அருவி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அந்த அருவியிலேருந்து வர தண்ணியை வந்து ஒரு சின்ன மரக்கிளை மாதிரி இருக்கிறதுல மடித்து அதுக்குள்ளே தண்ணியை வச்சு அதை வந்து அந்த குட்டி எலி வாய்க்குள்ளே ஊற்றுறாங்க. அப்போ அந்த குட்டி எலிக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, தண்ணியும் மழையும் சேர்ந்து இருக்க மாதிரி. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா மழை வந்து வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா எலி வந்து ஒரு சின்ன மிதவை மாதிரி செஞ்சு அது மேலே அம்மா உட்காந்து பின்னாடி அந்த சின்ன எலியையும் உட்கார வச்சுட்டு அந்த சின்ன எலி வந்து ஒரு பெரிய இலையை வந்து ஒரு குடை மாதிரி வச்சு பிடிச்சிக்கிறாங்க. இப்போ பிடிச்சிட்டு அப்போ அவங்க 2 பேரும் நல்ல ஒரு சவாரி மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனோடனே அந்த சின்ன எலிக்கு அம்மா வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ அது என்ன செய்யுது, எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுது. ஏன்னா அவங்க வந்து அந்த அன்னைக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அதனால அவங்க வந்து அது எல்லாமே அவங்க பார்த்து அவங்க செஞ்சனால அவங்களுக்கு அதுவே மிச்ச மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன எலி வந்து ஃபோனு வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பவும் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகளா, நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலி வந்து தன்னோட அம்மா கிட்ட ஃபோன் கேட்டு அழுகுறாங்க. இப்போ அம்மா வந்து வா நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய வயல்வெளிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற இலை தலை அதெல்லாம் வச்சு ஒரு குழல் மாதிரி செஞ்சு அதில் ஊதி பாடி காட்டுறாங்க. அது கீழே இருக்கிற இலைகளெல்லாம் எடுத்து விளையாடுறாங்க. அப்போது அந்த சின்ன எலிக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்புறமா அந்த கீழே இருக்கிற தேங்காய் குட்டாச்சியை எடுத்து அதில் வந்து இலைகள் மற்றும் அதோட ஒரு செடியில் இருக்கிற கீழ்ப்பகுதியை எடுத்து அதை வந்து ஒரு தள்ளு வண்டி மாதிரி செஞ்சு அதை வச்சு அதில் குட்டி எலியை உட்கார வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் மரத்தோட அந்த தண்டை எடுத்து அதில் நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அருவியில் விழுகிற தண்ணியை வந்து அதில் ஊற்றி எலியோட வாயில் ஊற்றுறாங்க. அப்போது அதுக்கும் அவ்வளோ மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் இன்னொரு தண்ணி பாயிற ஒரு ஆறு மாதிரி எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற மரக்கட்டைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு மிதவை மாதிரி செஞ்சு அம்மாவும் குட்டி எலியும் அதில் ஏறி உட்காந்து மழை பெய்யறனால ஒரு இலையையும் ஒரு குடம் மாதிரி பயன்படுத்தி நல்ல மாதிரி ஒரு சவாரி போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. வந்த உடனே குட்டி எலிக்கு அம்மா எலி ஃபோன் கொடுக்குறாங்க. அப்போ கைபேசியை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த கைபேசி வேண்டாமா, எனக்கு மிக்க மகிழ்ச்சி, நான் வந்து இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே நான் வந்து மனசில் வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன எலியும் அம்மாக்கிட்ட அந்த கைபேசி வேணான்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது குழந்தைகளே நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன தெரியுது? நம்மளுக்கு மகிழ்ச்சி வந்து கைபேசியில் மட்டும் இல்லை, நம்ம பெற்றோர்களோடவும் நண்பர்களோடவும் நம்ம சேர்ந்திருந்தாலே நமக்கு மகிழ்ச்சி நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி குழந்தைகளே, அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.